டேப்லெட்ஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் அதெல்லாம் அவசியமா? கால்சியம் டேப்லெட்ஸ் அவசியம். விட்டமின் டேப்லெட்ஸ் நம்மளுடைய உணவு முறை பொறுத்து. நம்ம நல்ல ஹெல்த்தியான டயட் எடுக்கிறோம், நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், பருப்பு, பயிறு இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து. ஸோ டேப்லெட்ஸ் இஸ் நாட் கம்பல்சரி. இட்ஸ் நாட் கம்பல்சரி ஃபார் எவ்ரிதிங். அப்புறம் நீ ஓவரீஸ் யூட்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் கண்டினியூ பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா? ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் நம்ம எல்லாருமே கொடுக்கவும். இவியோன் வந்து என்னன்னா இவியோன் வந்து எவலோன் டேப்லெட் வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக கொடுக்குற ஏஜ் வந்து 45க்கு மேலே அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சில பேருக்கு 35லே வந்து ப்ரீமெச்சூராக அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு அந்த கண்டிஷன் வந்து ப்ரீமெச்சூர் மெனோபாஸ். அந்த மாதிரி சீக்கிரமாகவே ஈஸ்ட்ரோஜன் குறையிறவங்களுக்கு நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கணும். இல்லை சில பேருக்கு அந்த போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஈவன் ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கும் போது கூட வேர்த்து கொட்டும், உடம்பு ரொம்ப சூடாக ஹாட் ஃப்ளஷஸ் சொல்லுவோம், வெஜைனாவில் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம், கோபம், இரிட்டபிலிட்டி, மெமரி லாஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி நார்மலாக நம்மளால டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கலாம். அதுக்கு நிறைய டெஸ்ட் எடுப்போம். ஏன்னா ஹார்மோன்ஸ் கொடுக்கும்போது யூட்ரஸ் இன்டாக்டாக இருந்தால் ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை நல்லா இருக்கா, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பிரெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணணும், நார்மலாக இருக்கான்னு பார்த்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுப்போம். அந்த தெரப்பி கொடுக்கும்போதும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும். இந்த ஓவராக ஏற்படுறது அதனால ஓவராக ஏற்படுத்தும் அந்த போஸ்ட் மெனோபாசல். அது ஒன்று தான் ஓவராக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? இல்லை அது மட்டுமே காரணம் கிடையாது. எப்பவுமே நம்ம அந்த மாதிரி எதுக்குமே ஒரு இதுக்கு ஒரு காரணமே இருக்கவே முடியாது. இதுவும் ஒரு காரணம். அப்படிதான் நம்ம சொல்றோம். அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? இப்போ நான் ஹார்மோனல் தெரப்பி அப்படின்னு இருக்கு. ஹார்மோன் மட்டுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் தைராய்டுனால தைராய்டுனாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரலாம். தைராய்டு கம்மியாக இருந்தால் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவோம், ஜாஸ்தியாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம். இதுலேயும் நம்மளுக்கு வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரலாம். அதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட். ரொம்ப ஈஸி, இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணலாம். இந்த ஈஸ்ட்ரோஜன் தெரப்பியே வந்து எல்லாருக்கும் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஹார்மோனல் தெரப்பியும் இருக்குது. அது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவோம். அது டேப்லெட்லையும் இருக்குது. நம்ம சோயாலெல்லாம் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் நிறைய இருக்குது. சோயா பீன்ஸ், சோயா சங்க் இதுலெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மாதவிடாய் நிற்கிற சமயத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸ், போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு உணவு முறையிலையும் நம்ம சோயா எடுத்துக்க சொல்லுவோம். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸாக ஃபார்மகாலஜிக்கலாகவும் டேப்லெட்ஸ் ஆகும். இப்போது நம்ம வந்து சோயா சங்கு எல்லாமே எடுக்க சொல்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோ எடுக்கும்போது ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் இருக்கும். ஸோ அதனால சில பேருக்கு இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. இதை அலாங் வித் ஃபுட் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரியான சில சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கும். பட் எல்லாருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரணும்னு அவசியமும் கிடையாது. இல்லை, நான் கேட்குறது சோயா சங்கு, சோயா அந்த மாதிரி பயறு வகைகள் அப்படி எடுத்துக்கும் போதே கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது. இது நீங்கள் சொல்கிறது ஏப்பம் வருது, கேஸ் பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி. அப்போ அதுக்கு வந்து நம்ம எடுத்த உடனே அந்த பயிறு வகைகளையோ இல்லை அந்த கேஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய சில உணவுகளையோ உடனே குவான்டிட்டி 1 கப் 2 கப் அப்படி சாப்பிட்டாங்க குவான்டிட்டி கம்மியிலேருந்து ஆரம்பிக்கணும். இன்னொன்று அதை ஊற வைக்கும்போது ஒரு 24 hours ஊற வைக்கணும். எவ்ரி 8 hours ஒன்ஸ் அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணணும். அந்த வாய்வு பொருள் எல்லாம் அந்த தண்ணியில் போடும். ஸோ 24 hours ஊற வைக்கலாம். 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மாற்றிடலாம். அதை நம்ம குக்கரில் அவிக்கும் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும். ஓ, ஸோ இத்தனை முறை நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட அவிச்சு தண்ணியெல்லாம் வெளியே ஏற்றுறதுனால அந்த சத்து போயிடாதா? ஒவ்வொரு தண்ணியும் அவிக்க சொல்லலை, ஊற வைக்கிறது. இல்லை,
அவிச்ச தண்ணியும் நம்ம சில தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கிடையாதா? அதை ஊற வைக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னாலே சில வேதிப்பொருட்கள் அந்த தண்ணியிலே போயிடும். அந்த வாய்வு கொடுக்குற சில வேதிப்பொருட்கள் போயிடும். ஸோ குவான்டிட்டி கம்மியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதையுமே நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? எடுத்த உடனே கொண்டக்கடலையோ ஒரு 2 கப்பு ஃபுல்லாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் வருது. சாப்பிட்டு பழகிட்டா நம்மளுடைய குடல் பகுதியும் அதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிடும். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள நார்மலாக வேணுங்கிற சில பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லை அப்படின்னா லாக்டோபேசிலஸ் சொல்லிட்டு சில கேப்சூல்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம குவான்டிட்டி கம்மியிலேருந்து ஜாஸ்தி பண்ணினோம்னா டைஜஸ்டபிள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏப்பமா வந்து கிச்சன் வாட் யூ ஆஸ்க் ஃபார் தட் கொஸ்டின் அவங்க சொல்கிறது இல்லையா? ஸோ 8 hours ஊற வச்சு அதை நாங்கள் அவிச்சிட்டு சாப்பிட்றோம், எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரலைன்னா ப்ளீஸ் கேரி ஆன் த சேம் மெத்தட். நீங்கள் நைட்டு 10 மணிக்கு ஊற வச்சு காலையில் அவிச்சு அதையே நீங்கள் சாப்பிடணும். யாருக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கோ, வாய்வு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஊற வச்சு அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வாய்வு பொருள், அந்த வேதிப்பொருள் அதில் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.